யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை அணுகுகிறானோ அவன் அல்லாஹுவை நேசிப்பவன். அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருவான். அழகான நிகழ்வை நேற்றைய தினம் படித்தேன். பல உரைகளில் அதை கூறியிருக்கிறேன், இப்போதும் அதை சொல்கிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அஹ்மத் ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள் தனியாக. பெரிய இமாம், பெரிய அறிஞர் தான். அஹ்மதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது. உலக வரலாற்றிலேயே அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளல. அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற, துஆவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் அஹ்மத் ரஹிமஹுல்லா. ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள்.